மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த அவையில் 1989ஆம் ஆண்டு முதலில் அமைச்சராக நான் பொறுப்பேற்றேன். நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர், அன்றைக்கு இருந்த முதல்வர் அண்ணன் தலைவர் கலைஞர் அவர்களால் நான் ஐபி போன்றவர்களாம் 86 ஒன்றிய பெருந்தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு, அப்படி ஒன்றிய தலைவராக வந்தவரை சட்டமன்ற உறுப்பினராக ஆக்கி, சட்டமன்ற உறுப்பினரை அமைச்சராக பொறுப்பேற்க வைத்து, அமைச்சராக பொறுப்பேற்றது மட்டுமல்ல, அமைச்சராக எப்படி கோப்புகளை கையாள வேண்டும், எப்படி அதிகாரிகளோடு நாங்கள் பழக வேண்டும், எப்படி அதிகாரிகளை நாங்கள் எப்படி மரியாதையாக நடத்த வேண்டும் என்பதெல்லாம் எங்களுக்கு கற்றுத்தந்து, ஒரு சாதாரண கிராமத்தில் விவசாயத்தில் இருந்தவர்கள் நாங்கள், ஊர் பஞ்சாயத்துக்காரர்களாக இருந்தவர்கள் நாங்கள். எங்களை இந்த அமைச்சர் பொறுப்புக்கு கொண்டு வந்து இன்றைக்கு தமிழகம் முழுவதும் அறிந்து கொள்ளத்தக்க வகையிலே உருவாக்கி தந்தவர் அண்ணன் தலைவர் கலைஞர் அவர்கள். அவர் இருக்கும் திசை நோக்கி வணங்குகிறேன். அடுத்ததாக தலைவர் கலைஞர் அவர்களோடு 40 ஆண்டு காலம் தொடர்ந்து தளபதி அவர்கள் பணியாற்றி, பல்வேறு பொறுப்புகளிலே பணியாற்றி, அப்படி தலைவர் கலைஞருக்கு பிறகு அவர் தந்த இடத்தை அப்படியே குறைக்காமல் கூடுதலாக்கி எல்லா பொறுப்புகளையும் மாவட்ட செயலாளர்களாக 20 ஆண்டு காலம் மாவட்ட செயலாளராக இருந்தவர் எங்களை தலைமை கழகத்திலே முதன்மை செயலாளராக உருவாக்கி, இன்றைக்கு அந்த உயர்வையும் இயக்கத்திலும் தந்து, இலாக்காவிலும் நீங்கள் சொல்வது போல ஒரு பெரிய இலாக்காவினுடைய பொறுப்பையும் தந்து எங்களை உருவாக்கி தந்தவர் அண்ணன் தளபதி அவர்கள். அவர்களுடைய இந்த பிறப்பு என்பது அவர்களுக்கான பிறப்பு என்று முடிவு செய்து பணியாற்றி கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட தலைவர் அவர்களை வணங்குகிறேன். அடுத்தது துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கின்ற நம்முடைய உதயநிதி அவர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சராக ஒரு காலத்தில் கல்வித்துறையிலே ஒரு அடுத்த அது இணைந்து விளையாட்டுத்துறை என்று இருந்ததை தனி விளையாட்டுத்துறை அமைச்சராக ஆக்கி, இன்றைக்கு சென்னையில் விளையாட்டுத்துறையிலே மற்ற மாநிலங்களில் ஒரு முன்னணி மாநிலமாக விளையாட்டுத்துறைக்காக உருவாக்கி தந்திருக்கின்ற தம்பி உதயநிதி அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து என் உரையை தலைவர் கலைஞர் அவர்களை நினைத்து, தளபதி அவர்களை நினைத்து, என்னுடைய சக அமைச்சர் பெருமக்கள்லாம் இங்கே இருக்கிறார்கள். என்னோடு அமைச்சராக 4 முறை இருந்தவர்களும் இருக்கிறார்கள். இன்றைக்கு புதிதாக அமைச்சராக வந்தவர்கள் 2 முறை 3 முறை அமைச்சராக வந்தவர்கள்லாம் இருக்கிறார்கள். அவரவர்களுடைய துறையில் நமது ஐபி அவர்கள் கூட ஊரக வளர்ச்சி துறையை பார்க்கிறார். அதிலே கூட 100 நாள் வேலை திட்டத்திலே ஒரு மாறுதல் வருகிறது. ஒரு ஆடு மாடு கட்டுவதற்கு ஒரு கொட்டாய் அமைக்கலாம் அல்லது கிணறு வெட்டலாம் என்றெல்லாம் 100 நாள் வேலை திட்டத்தில் பிஎம்ஜி திட்டத்திலே அப்படி வருகிறது. அதிலே கூட ஒரு மாறுதல் இருக்கிறது. நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் இன்றைக்கு வனத்துறை அமைச்சராக இருப்பவர் பல்வேறு அவருடைய இலாக்காவில் அவர் பார்த்த இலாக்காவில் எல்லாம் இன்றைக்கு சாலை பணியாளர்கள்லாம் அவருடைய காலத்தில் தான் வட்டப்பட்டது. அதே மாதிரி அவர் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருக்கும்போது மினி பஸ்கள் அவருடைய காலத்தில் தான் வந்தது. அதே போல் இன்றைக்கு நம்முடைய வேலு அவர்கள் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் பொதுப்பணித்துறை அமைச்சராக வந்த பிறகு பெரிய பெரிய கட்டிடங்கள் இன்றைக்கு குறிப்பிட்டு லேண்ட்மார்க் கட்டிடங்களாக கட்டி சாலைகள்லாம் அகலப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நமது பன்னீர் அவர்கள் தனி அவருடைய 54,000 கோடி ஒரு உள்ள வரவு செலவு திட்டத்தினுடைய தலைவராக இருந்து அப்படி ஏற்றுக்கொண்ட பொறுப்பிலே அமைச்சர்கள் சிறப்பாக செயல்படுகிறார்கள். நான் முதல்ல செந்தில் பாலாஜி அவர்கள் மின்துறை அமைச்சராக இன்றைக்கு பொறுப்பேற்றிருக்கிறார். நான் முதல்ல 89 மின்துறை அமைச்சர். நான் இது 17வது மானிய கோரிக்கையில் இருக்கிறேன். முதலில் 89 மின்துறை அமைச்சராக இருந்தபோது அப்போதெல்லாம் இப்போ விவசாயிக்கு தனி பட்ஜெட் போல் மின்துறைக்கு தனி பட்ஜெட் தனியாக தான் அதற்கு வரும். அப்போது கலைஞர் சொன்னார், எனக்கு நானே கொடுத்துறேன், பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறேன் என்று சொன்னார். அவர் தான் அன்றைக்கு முதலில் ஆரம்பித்து வைத்தவர். அப்படிப்பட்டவரை தினந்தோறும் காலையில் எழுந்தவுடன் நினைக்காமல் நாங்கள் இருப்பதில்லை. அப்படிப்பட்ட இந்த இயக்கத்திலே தொடர்ந்து பல்வேறு அமைச்சர்கள் பல்வேறு பொறுப்புகளை மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிற அமைச்சர்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்குமே என்னுடைய வணக்கத்தை நான் கிட்டத்தட்ட எதிரிலே அமர்ந்திருக்கிற பாதி பேருக்கு மேலாக என்னோடு தொடர்ந்து பணியாற்றியவர்கள் தான் கடுமையாக எதிர்க்கக்கூடிய நிலையிலும் இருந்தது. அப்படிப்பட்ட இருந்தாலும் இன்றைக்கும் எங்களோடு பணியாற்றி கொண்டு இருக்கிறார்கள். எனவே அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த வரலாற்று சிறப்புமிக்க பேரவையில் 5வது ஆண்டாக நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் மானிய கோரிக்கையின் விவாதத்தின் மீது எனது பதிலுரையை தொடங்குகிறேன். நகரங்களாக வளர்ந்து வருவதில் இந்தியாவிலே தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக திகழ்கிறது. முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் இப்பேரவையில் 1971ஆம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை அளித்த போது
நகர்ப்புறங்களின் வசதி வாய்ப்புகளை கிராமத்து மக்கள் ஒரு காலகட்டத்திற்குள் பெற்றிட வேண்டும் என்னும் குன்றா ஆர்வத்துடன் இந்த அரசு செயல்படும் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். மேற்கண்ட தலைவர் கலைஞர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி நமது கழக அரசு அமையும் போதெல்லாம் இந்த துறையில் குடிநீர் வசதி, மழைநீர் வடிகாலுடன் கூடிய சாலைகள், திடக்கழிவு மற்றும் திரவ கழிவு மேலாண்மை, தெருவிளக்கு பராமரித்தல், பொது சுகாதாரம் பேணுதல், நீர்நிலைகளை பராமரித்து நிலத்தடி நீரை பெருக்குதல், குடிசை பகுதியிலே அடிப்படை வசதிகள் மற்றும் ஆரம்ப கல்வியை உறுதி செய்தல், பூங்காக்கள் மற்றும் விளையாட்டு மைதானங்களை அபிவிருத்தி செய்து முதியோர் மற்றும் இளைஞர் நலம் பேணுதல், நவீன தகன மேடைகள் அமைத்தல், பசுமை பரப்பினை அதிகரித்தல், இணைய வசதிகளை ஏற்படுத்துதல், நகரமைப்பு பணிகள் மற்றும் நகர்ப்புற வாழ்வாதாரத்தோடு மேம்பாடு போன்ற எண்ணற்ற பணிகளை முழுவீச்சில் நடைபெற்று வருவதை அனைவரும் அறிவீர்கள். மேற்கண்ட பணிகள் அனைத்தும் இத்துறையின் பெருநகர சென்னை மாநகராட்சி உள்ளிட்ட 25 மாநகராட்சிகள், 137 நகராட்சிகள் மற்றும் 487 பேரூராட்சிகள், தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம், சென்னை குடிநீர் வாரியம், டிபிகோ, டிபிசல், டிவிக், சிஆர்ஆர்டி மற்றும் புதிய திருப்பூர் பகுதி மேம்பாட்டுக் கழகம் ஆகிய சார்பு நிறுவனங்கள் மூலம் வெகு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. கடந்த 4 ஆண்டுகளில் நமது கழக அரசு வளர்ந்து வரும் நகர்ப்புற வளர்ச்சி, வரலாற்று முக்கியத்துவம் மற்றும் ஆன்மீக சுற்றுலா தலங்கள், நகரத்திற்கு வந்து செல்லும் மக்களுக்கு தேவைப்படும் வசதிகள் ஆகியவற்றின் அடிப்படையில் நகர்ப்புற உள்ளாட்சிகளின் தரத்தை உயர்த்தியுள்ளது. இதுவரை 10 மாநகராட்சிகள், 31 நகராட்சிகள் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ளன. அத்துடன் மேலும் சில ஊரக மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சிகளை அருகில் உள்ள மாநகராட்சி, நகராட்சி மற்றும் பேரூராட்சிகளுடன் இணைக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. 16 மாநகராட்சிகளுடன் 149 ஊராட்சிகள், 4 நகராட்சிகள், 5 பேரூராட்சிகளும், 41 நகராட்சிகளுடன் 146 ஊராட்சிகள், 1 பேரூராட்சி, 25 பேரூராட்சிகளுடன் 29 ஊராட்சிகளில் இணைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. மேலும் 29 ஊராட்சிகளில் 25 பேரூராட்சிகளாக, 7 பேரூராட்சிகள், 7 நகராட்சிகளாகவும் தரம் உயர்த்தப்படுகிறது. 22 ஊராட்சிகள் மற்றும் 6 பேரூராட்சிகள் சேர்ந்து 6 நகராட்சிகளாகவும் உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இவை முடிவுறும்போது நகர்ப்புற உள்ளாட்சிகளின் எண்ணிக்கை பெருநகர சென்னை மாநகராட்சி உட்பட 25 மாநகராட்சிகளாகவும், 146 நகராட்சிகளாகவும், 491 பேரூராட்சிகளாகவும் இருக்கும். நகர்ப்புற உள்ளாட்சிகளில் பொதுமக்களின் சிறப்பான போக்குவரத்தினை உறுதி செய்யும் ஒரு நோக்குடன் கடந்த 4 ஆண்டுகளில் 10,980 கோடி மதிப்பீட்டில் 17,774 கிலோமீட்டர் நீளத்திற்கு சாலை பணிகள் முடிக்கப்பட்டும் 1,280 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலை பணிகள் நடைபெற்று வருகின்றன. ரூபாய் 8,039 கோடி மதிப்பீட்டில் 380 குடிநீர் திட்டம் மற்றும் மேம்பாட்டு பணிகள் முடிக்கப்பட்டும் 1,220 பணிகள் நடைபெற்று வருகின்றன. ரூபாய் 5,171 கோடி மதிப்பீட்டில் 2,253 கிலோமீட்டர் நீளத்திற்கு மழைநீர் வடிகால் பணிகள் முடிக்கப்பட்டும் 420 கிலோமீட்டர் நீளத்திற்கு பணிகள் நடைபெற்று வருகின்றன. ரூபாய் 6,986 கோடி மதிப்பீட்டில் 42 பாதாள சாக்கடை திட்டம் மற்றும் மேம்பாட்டு பணிகள் முடிக்கப்பட்டும் 51 பணிகள் நடைபெற்று வருகின்றன. ரூபாய் 1,002 கோடி மதிப்பீட்டில் 111 கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. ரூபாய் 1,833 கோடி மதிப்பீட்டில் திடக்கழிவிலிருந்து உரம் தயாரிக்கும் மையங்கள், வளமைப்பு மையங்கள், தனிநபர் கழிப்பிடங்கள், சமுதாய மற்றும் பொது கழிப்பிடங்கள் உள்ளிட்ட பணிகளில் 11,340 பணிகள் முடிவுற்றும் 1,799 பணிகள் நடைபெற்று வருகின்றன. ரூபாய் 858 கோடி மதிப்பீட்டில் இதுவரை 7,10,000 எண்ணிக்கையிலான தெருவிளக்குகள் LED விளக்குகளாக மாற்றப்பட்டுள்ளன. ரூபாய் 1,564 கோடி மதிப்பீட்டில் 107 புதிய பேருந்து நிலையங்கள் மற்றும் மேம்பாட்டு பணிகள் முடிவுற்றும் 110 பணிகள் நடைபெற்று வருகின்றன. ரூபாய் 932 கோடி மதிப்பீட்டில் 153 சந்தைகள் கட்டி முடிக்கப்பட்டும் 77 சந்தைகள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. நம்முடைய ரூபாய் 242 கோடி மதிப்பீட்டில் 92 அறிவுசார் மையங்கள் மற்றும் 44 நூலகங்கள் கட்டி முடிக்கப்பட்டும் 10 அறிவுசார் மையங்கள் மற்றும் 134 நூலக பணிகளும் நடைபெற்று வருகின்றன. ரூபாய் 838 கோடி மதிப்பீட்டில் 1,145 நீர்நிலைகள் தூர்வாரி கரைகள் பலப்படுத்தி சீரமைக்கப்பட்டும் 152 நீர்நிலைகள் மேம்பாட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. ரூபாய் 436 கோடி மதிப்பீட்டில் 920 புதிய பூங்கா மற்றும் அபிவிருத்தி பணிகள் முடிக்கப்பட்டும் 197 பூங்கா பணிகள் நடைபெற்று வருகின்றன. ரூபாய் 412 கோடி மதிப்பீட்டில் 230 நவீன எரிவாயு தகன மேடைகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. ரூபாய் 338 கோடி மதிப்பீட்டில் நகர்ப்புற உள்ளாட்சிகளுக்கான அலுவலக கட்டிடங்கள் 27 கட்டி முடிக்கப்பட்டும் 74 பணிகளும் நடைபெற்று வருகின்றன. சென்னை தவிர பிற நகர்ப்புற உள்ளாட்சிகளில் ரூபாய் 398 கோடி மதிப்பீட்டில் பயோமைனிங் மூலம் தேக்க திடக்கழிவுகள் அகற்றி
நிலத்தினை மீட்டெடுக்கும் பணிகள் பல்வேறு நகரங்களில் முடிவுற்றும் சில நகரங்களில் நடைபெற்று வருகின்றன. பணிகள் முடிவுறும்போது 692 ஏக்கர் நிலம் மீட்டெடுக்கப்படும். ரூபாய் 554 கோடி மதிப்பீட்டில் திடக்கழிவு மற்றும் திரவ கழிவு மேலாண்மை பணிகளுக்கு 8285 வாகனங்கள் கொள்முதல் செய்யப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இதை தவிர நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள், சமுதாய கூடங்கள், அங்கன்வாடி உள்ளிட்ட இதர பல்வேறு பணிகளுக்கு ரூபாய் 3001 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் பல்வேறு நிலைகளிலே முன்னேற்றத்தில் உள்ளன. நகர்ப்புற உள்ளாட்சிகளில் மின் கட்டணம், குடிநீர் விநியோக கட்டடங்கள், பணியாளர்களுக்கான ஊதியம் ஆகியவற்றிற்காக ஆண்டுதோறும் சுமார் 5300 கோடி நகர்ப்புற உள்ளாட்சிகளுக்கு அரசு மூலம் வழங்கப்பட்டு வருகிறது. குடிநீர் கட்டணம், சொத்து வரி, தொழில் வரி, குத்தகை இனங்கள், கட்டிட அனுமதி, பிறப்பிறப்பு சான்றிதழ் ஆகியவற்றை பொதுமக்கள் இணையதளம் மூலம் எளிதாக பெறும் வகையில் இணையதள வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. மன்னர்களின் தலைநகரமாக விளங்கிய ராமநாதபுரம், விவசாயம் சார்ந்த வணிகம், அபரிதமான தொழில் வளர்ச்சியை கொண்டுள்ள பெரம்பலூர் ஆகிய இரு நகராட்சிகளிலும் மாநகராட்சியாக தரம் உயர்த்துவது குறித்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடன் கலந்து பேசி முடிவெடுக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நகர்ப்புற உள்ளாட்சிகளில் புதிதாக அனுமதிக்கப்பட்ட பொறியியல், நகரமைப்பு மற்றும் சுகாதார பிரிவு பணியிடங்களில் 2566 பணியாளர்கள் அண்ணா பல்கலைக்கழகம் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டு விரைவில் நியமிக்கப்பட உள்ளனர். பெருநகர சென்னை மாநகராட்சியில் நவீன உலகத்தரம் வாய்ந்த உட்கட்டமைப்பு மற்றும் சேவைகளை வழங்குவதற்காக சிங்கார சென்னை 2.0 திட்டம் 2021ஆம் ஆண்டு முதல் அறிமுகப்படுத்தப்பட்டது. இத்திட்டத்தின் மூலம் இதுவரை 966 கோடி மதிப்பீட்டில் 1048 பணிகள் முடிக்கப்பட்டு ரூபாய் 397 கோடி மதிப்பீட்டில் 103 பணிகள் நடைபெற்று வருகின்றன. சென்னை பெருங்குடி மற்றும் கொடுங்கையூரில் 990 கோடி மதிப்பீட்டில் திடக்கழிவுகளை பயோமைனிங் முறையில் அகற்றும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இப்பணிகள் முடிவரும்போது 568 ஏக்கர் நிலம் மீட்டெடுக்கப்படும். சென்னையில் 906 கோடி மதிப்பீட்டில் 13 பாலங்கள் கட்டி முடிக்கப்பட்டும் 12 பாலங்கள் கட்டி நடைபெறும் பணி நடைபெற்று வருகிறது. சென்னை பெருநகர பகுதியில் அதிகரித்து வரும் போக்குவரத்து தேவைகளை பூர்த்தி செய்ய பெருநகர சென்னை காவல்துறை மற்றும் பெருநகர சென்னை போக்குவரத்து கழகத்துடன் இணைந்து ஜைகா கடன் உதவியுடன் ITMS பணிகள் ரூபாய் 530 கோடி மதிப்பீட்டில் பெருநகர சென்னை மாநகராட்சி மூலம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பெருநகர சென்னை மாநகராட்சியில் மாற்றுத்திறனாளிகள் கடலின் அழகை அருகில் சென்று ரசிக்கும் வண்ணம் மெரினா மற்றும் பெசன்ட் நகர் கடற்கரையில் 2 கோடி மதிப்பீட்டில் மர நடப்பாலங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. பெருநகர சென்னை மாநகராட்சி முதலாக பொது மற்றும் தனியார் துறை பங்களிப்புடன் கழிப்பறைகளை புதிதாக கட்டவும், பழையனவற்றை புதுப்பித்து 8 ஆண்டுகள் பராமரிக்கவும், மண்டலம் 5, 6 மற்றும் மெரினா கடற்கரை பகுதியில் உள்ள பணிகளை ரூபாய் 430 கோடி மதிப்பீட்டிலும், இதர பகுதியில் உள்ள பணிகளை 1202 கோடி மதிப்பீட்டிலும் துவங்கியுள்ளது. நீலக்குடி கடற்கரை திட்டம் மூலம் 6 கோடியில் மெரினா கடற்கரை தரம் உயர்த்தப்பட உள்ளது. பல்வேறு சேவைகளான மின்வடம், குடிநீர் மற்றும் கழிவுநீர் குழாய்களான தனிப்பாதை போன்ற சிறப்பு அம்சங்கள் கொண்ட நடைபாதைகளுடன் கூடிய பெருநகர சாலைகள் சென்னை சிட்டி பார்ட்னர்ஷிப் திட்டத்தின் கீழ் தேர்வு செய்யப்பட்டு 5.6 கிலோமீட்டர் நீளமுள்ள 4 சாலைகள் ரூபாய் 132 கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று வருகிறது. மேலும் 6.6 கிலோமீட்டர் நீளமுள்ள 5 சாலைகள் ரூபாய் 122 கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட உள்ளன. தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்கும் பயன்பெறும் வகையில் குடிநீர் திட்டங்களை செயல்படுத்துவதற்காக பாதாள சாக்கடை திட்டங்கள் நிறைவேற்றுவதற்காகவும் 1971ஆம் ஆண்டு முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களால் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் மூலம் உருவாக்கப்பட்டது. நமது கழக அரசு மீண்டும் 2021ஆம் ஆண்டு அமைந்தபோது தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் மூலம் 4.26 கோடி மக்களுக்கு 1935 மில்லியன் லிட்டர் குடிநீர் வழங்கப்பட்டு வந்தது. கடந்த 4 ஆண்டுகளில் நமது கழக அரசு வாரியம் மூலம் ரூபாய் 9011 கோடி மதிப்பீட்டில் 71 கூட்டு குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றியுள்ளது. மேலும் ரூபாய் 891 கோடி மதிப்பீட்டில் 52 கூட்டு குடிநீர் திட்டங்களை மறுசீரமைத்து இதன் மூலம் கூடுதலாக 101 கோடி 2 லட்சம் மக்கள் பயன்பெறும் வகையில் 351 மில்லியன் லிட்டர் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. ஆக தற்போது தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் மூலம் தமிழ்நாட்டில் உள்ள 13 நகராட்சிகள் 13 மாநகராட்சிகள், 70 நகராட்சிகள், 325 பேரூராட்சிகள் மற்றும் 51,048 ஊரக குடியிருப்புகளுக்கு சராசரியாக நாள் ஒன்றுக்கு 2286 மில்லியன் லிட்டர் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் 5.28 கோடி மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் தற்போது 17,453 கோடி மதிப்பீட்டில் 25 குடிநீர் திட்ட பணிகளும்
ரூபாய் 767 கோடி மதிப்பீட்டில் 4 குடிநீர் திட்ட மறுசீரமைப்பு பணிகளும் நடைபெற்று வருகின்றன. இதன் மூலம் இன்னும் கூடுதலாக 806 மில்லியன் லிட்டர் குடிநீர் 137 லட்சம் மக்கள் பயன்பெறும் வகையில் கிடைக்கும். ஆக இவை நிறைவேறும் போது, அதாவது செப்டம்பர் 2025 மொத்தமாக 6.65 கோடி மக்கள் பயன்பெறும் வகையில் 3092 மில்லியன் லிட்டர் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்க முடியும். புதிதாக ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் 2ஆம் கட்டம், புதிதாக ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் 2ஆம் கட்டம், சேந்தமங்கலம் கூட்டு குடிநீர் திட்டம், திண்டுக்கல் மாநகராட்சி கூட்டு குடிநீர் திட்டம், கரூர் திருச்சி கூட்டு குடிநீர் திட்டம், புதுக்கோட்டை கூட்டு குடிநீர் திட்டம், மயிலாடுதுறை கூட்டு குடிநீர் திட்டம், தென்காசி கடையநல்லூர் கூட்டு குடிநீர் திட்டம், தூத்துக்குடி திருச்செந்தூர் கூட்டு குடிநீர் திட்டம், ஈரோடு அந்தியூர் கூட்டு குடிநீர் திட்டம், திருப்பூர் கூட்டு குடிநீர் திட்டம், திருவள்ளூர் கூட்டு குடிநீர் திட்டம், கானை கூட்டு குடிநீர் திட்டம் மற்றும் கள்ளக்குறிச்சி, கோயம்புத்தூர், கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களுக்கான கூட்டு குடிநீர் திட்டங்கள் உள்ளிட்ட 16 திட்டங்களுக்காக ரூபாய் 16,875 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. ஆக இந்த 16 திட்டங்கள் நிறைவேறும் போது 7.5 கோடி மக்கள் 7.5 கோடி 7.5 கோடி மக்களுக்கு 3627 மில்லியன் லிட்டர் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்க இயலும். 2024ஆம் ஆண்டில் ஏற்பட்ட பெங்கால் புயலினால் திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், ராணிப்பேட்டை, தருமபுரி, கிருஷ்ணகிரி, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, நீலகிரி மற்றும் சேலம் மாவட்டத்தில் உள்ள 76 கூட்டு குடிநீர் திட்டங்கள் பாதிப்படைந்தன. இதையெல்லாம் போர்க்கால அடிப்படையில் சீரமைக்கப்பட்டு பயன்பாட்டு கொண்டு வரப்பட்டன. கடந்த 4 ஆண்டுகளில் 17 பாதாள சாக்கடை திட்டங்கள் ரூபாய் 1777 கோடி மதிப்பீட்டிலும் நிறைவேற்றப்பட்டுள்ளன. மேலும் 10 பாதாள சாக்கடை திட்டங்கள் 3608 கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று வருகின்றன. சென்னை குடிநீர் வாரியம் நமது கழக அரசு 2021ஆம் ஆண்டு அமைந்தபோது சென்னை பெருநகரின் மக்களுக்கு நாளொன்றுக்கு 830 லிட்டர் குடிநீர் வழங்கப்பட்டு வந்தது. இந்த 4 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட பணிகளால் தற்போது தினமும் 1100 மில்லியன் லிட்டர் சென்னை மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த 4 ஆண்டுகளில் 15 புதிய குடிநீர் திட்ட பணிகள் ரூபாய் 2089 கோடி மதிப்பீட்டில் நிறைவேற்றப்பட்டுள்ளன. இதனால் கூடுதலாக 19 லட்சம் மக்கள் பயனடைந்து வருகின்றனர். ரூபாய் 560 கோடி மதிப்பீட்டில் 10 குடிநீர் திட்டப்பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த திட்டப்பணிகள் முடிவுறும்போது மேலும் 9 லட்சம் மக்கள் பயனடைவார்கள். கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள பேரூரில் 400 MLD கடைநீரை குடிநீராக்கும் திட்டப்பணிகள் 4276 கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று வருகின்றன. இத்திட்டம் முடிவுறும்போது சென்னை மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் 23 லட்சம் மக்கள் பயனடைவார்கள். 47 கழிவுநீர் திட்டப்பணிகள் ரூபாய் 1494 கோடி மதிப்பீட்டில் நிறைவேற்றப்பட்டுள்ளன. மேலும் 3393 கோடி மதிப்பீட்டில் 24 கழிவுநீர் திட்டப்பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இப்பணிகள் முடிவுறும்போது 34 லட்சம் மக்கள் பயனடைவார்கள். மீஞ்சனூரில் 100 MLD, நெம்மேலியில் 110 MLD மற்றும் 150 MLD சுத்திகரிப்பு திறன் கொண்ட கடல்நீரை குடிநீராக்கும் நிலையங்கள் உள்ளன. தற்போது மேலும் நெம்மேலியில் அருகில் 400 MLD கடைநீரை குடிநீராக்கும் நிலைய கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இப்பணிகள் முடிவுறும்போது மொத்தமாக நாள் ஒன்றுக்கு 760 மில்லியன் லிட்டர் குடிநீர் கடல்நீரிலிருந்து உற்பத்தி செய்ய முடியும். பருவமழை பொய்க்கும் காலங்களில் கூட சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு குடிநீர் பிரச்சனை ஏதும் ஏற்படாதவன் சமாளிக்க முடியும். சென்னையில் உள்ள வடசென்னை பகுதியில் பெருகி வரும் மக்கள் தொகையின் தேவைகளை பூர்த்தி செய்ய தற்போதுள்ள குடிநீர் மற்றும் கழிவுநீர் கட்டமைப்புகளின் திறன் போதுமானதாக இல்லாததால் கழிவுநீர் மற்றும் குடிநீர் உட்கட்டமைப்பை மேம்படுத்தவும் நீர் மாசுபாட்டை குறைக்கவும் ரூபாய் 946 கோடி மதிப்பீட்டில் புதிய திட்டம் தொடங்கப்பட்டு பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகின்றன. மேலும் கூவமாற்றில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க அனைத்து முயற்சிகளும் விரிவான திட்ட அறிக்கை மூலம் நடைபெற்று வருகின்றன. சென்னை மாநகரில் உள்ள வணிக வளாகங்கள் மற்றும் பன்னடுக்கு குடியிருப்பு கட்டிடங்களில் 1 லட்சம் ஸ்மார்ட் மீட்டர் பொது மற்றும் தனியார் பங்களிப்புடன் பொருத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றன. அடையாறு மண்டலத்தில் உள்ள பள்ளிப்பட்டு மற்றும் திருவான்மையூர் கூட்டு குடிநீர் விநியோக நிலையங்களிலிருந்து குடிநீர் விநியோகம் பகுதிகளுக்கு 24/7 குடிநீர் வழங்கும் முறையை செயல்படுத்தும் பொருட்டு சுமார் 690 கோடி மதிப்பீட்டில் விரைவில் பணிகள் தொடங்கப்பட உள்ளன. சென்னை மாநகரின் அனைத்து பகுதிகளுக்கும் சீரான குடிநீர் வழங்க ஏதுவாக 100 கிலோமீட்டர் நீளத்திற்கு முதன்மை சுற்றுக்குழாய் அமைக்கும் திட்டம் ரிங்மைன் ரூபாய் 2423 கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் என நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது.
இத்திட்டத்தின் மூலம் 5 குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் கடல்நீரை குடிநீராக்க 4 நிலையங்கள் என மொத்தம் 9 குடிநீர் வழங்கல் அமைப்புகளும் ஒன்றிணைக்கப்படுவதால் சென்னை மாநகரத்தின் அனைத்து நீர் பகிர்மான நிலையங்களும் சமச்சீரான குடிநீர் வழங்கப்படுவது உறுதி செய்யப்படும். செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து நாள் ஒன்றுக்கு 530 MLD குடிநீர் விநியோகம் வழங்குவதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டதன் அடிப்படையில் ஏற்கனவே உள்ள 265 MLD பிரதான குழாயுடன் 265 MLD கொள்ளளவு கொண்ட 2வது பிரதான குழாய் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இப்பணிகளை மேற்கொள்ள ஒப்பந்தக்காரர்கள் முறையாக பணி செய்யாதால் ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டு மறு ஒப்பந்தம் கோரப்பட்டு மீண்டும் பணியாணை வழங்கப்பட்டது. தற்போது 90% பணிகள் முடிக்கப்பட்டன. ஏப்ரல் இறுதிக்குள் இந்த பணிகள் முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும். இத்திட்டம் நிறைவேறும் போது தினமும் 530 MLD குடிநீர் வழங்க இயலும். அதாவது சென்னை மாநகரத்துக்கு தற்போது வழங்கப்படும் குடிநீர் அளவில் பாதி அளவிற்கு செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்தே குடிநீர் வழங்கப்படும். சென்னை குடிநீர் வாரியம் தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோர்களாக மாற்றி அவர்களது குடும்பங்களின் சமூக பொருளாதார மேம்பாட்டு கண்ணியமான சுயதொழில் மற்றும் நிலையான வாழ்வாதாரத்தை உறுதி செய்வதற்காக டிக்கி தலித் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி மூலம் புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தி முதல் கட்டமாக 100 ஜெட்டிங் கம் கிராஃபிங் வாகனங்கள் வழங்கப்பட்டுள்ளன. மேலும் 102 வாகனங்கள் வாங்கப்பட உள்ளன. நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேவையான மேலாண்மை டுபிகோ, டுபிசல் மற்றும் டுபிக் நிறுவனங்களும் திருப்பூர் பகுதிக்கு குடிநீர் மற்றும் கழிவுநீர் அகற்றல் சம்பந்தப்பட்ட பணிகளை தனியார் பங்களிப்புடன் புதிய திருப்பூர் பகுதி மேம்பாட்டுக் கழகம் செயல்படுத்தி வருகின்றன. தமிழ்நாட்டு நகர்ப்புறங்களில் வசிக்கும் மக்களுக்கு தூய்மையான மற்றும் பசுமையான சுற்றுச்சூழலை உருவாக்க வேண்டும் என்ற இந்த அரசு உறுதி பூண்டுள்ளது. அதன் முதல் கட்டமாக CRRT மூலம் அடையாறு நதியை மீட்டெடுத்து நதிக்கரை நெடுக பசுமை பரப்பினை அதிகரித்து அழகுற சீரமைக்கும் திட்டம் பொது மற்றும் தனியார் துறை பங்களிப்புடன் சுமார் 1500 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்த வருகிறது. இதில் கூட எல்லாம் சொன்னாங்க, 1500 கோடின்னு எத்தனை வருஷம் அறிவிப்பீங்க, 3 வருஷமாக அறிவிச்சிட்டு இருக்கீங்களான்னு. அந்த 1500 கோடி அறிவிப்பதில்லை. கிட்டத்தட்ட 10,000 வீடு இருக்காங்க. அந்த வீட்டை கிட்டத்தட்ட வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பாக 5000 வீடுகள் அவருக்கு தந்து அதில் செல்வதற்கு அனுமதி ஒப்புக்கொண்டார்கள். மீதும் 5000 பேருக்கு நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அங்கு சென்று அவர்களுக்கு பாதுகாப்பான இடம் காட்டி அந்த இடத்துல கட்டி அவர்களுக்கு வீடு வழங்குவதற்காக அவரும் முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறார். எனவே தான் இது காலதாமதம் ஏற்பட்டது. அப்படி முடிவுறும்போது மிக சிறப்பானது ஒரு திட்டமாக அது இருக்கும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கிட்டத்தட்ட இந்த பணிகள் நீங்கள் ஏற்கனவே அப்போது நம்முடைய மாண்பு உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் அவர்கள் தங்கமணி அவர்கள், வேலுமணி அவர்கள் பேசியதும், ராஜன் செல்லப்பா அவர்கள் பேசியதும், எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய அருள் அவர்கள் பாமக சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் பேசும்போது அப்போதே நான் பதில் சொல்லியிருக்கிறேன். மேலும் நம்முடைய ராஜேஷ் அவர்கள் நேற்று முன்தினம் மாண்பு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள எல்லா பகுதிகளுக்கும் குடிநீர் அந்த பணிகளை அடிப்படை வசதிகளை செய்ய வேண்டும் என்று சொன்னார். அப்படி சொல்கின்ற போது AVM கால்வாயை சரி செய்து தர வேண்டும் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். அதற்காகவும் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்புகளாக இங்கு புதிய பேருந்து நிலையங்கள், இப்போது புதிதாக அறிவிக்கப்படுகிற பேருந்து நிலையங்கள் கும்பகோணம் மாநகராட்சி, அம்பாசமுத்திரம், ஆம்பூர், கள்ளக்குறிச்சி, சாத்தூர், செங்கல்பட்டு, திருக்கோயிலூர், திருச்செந்தூர் ஆகிய நகராட்சிகளில் புதிய பேருந்து நிலையங்களும், ஈரோடு மாநகராட்சி, ஆற்காடு, ராணிப்பேட்டை நகராட்சிகளில் பேருந்து நிலையங்களில் கூடுதல் பணிகளுக்காக 142.68 கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். பேருந்து நிலையங்கள் மேம்பாடு கடலூர், தஞ்சாவூர் மாநகராட்சிகள், ஆரணி, உடுமலைப்பேட்டை, ஒட்டஞ்சத்திரம், காரமடை, கிருஷ்ணகிரி, குடியாத்தம், குமாரபாளையம், கோயில்பட்டி, திருவாரூர், துறையூர், தேனி, அள்ளி நகரம், பட்டுக்கோட்டை, பல்லடம், பொன்னேரி, முசிறி, விருதுநகர் ஆகிய நகராட்சிகளில் பேருந்து நிலையங்கள் 84.26 கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும். குடிநீர் அபிவிருத்தி பணிகள் கரூர், நம்முடைய கரூர், கும்பகோணம், தாம்பரம், திருநெல்வேலி மாநகராட்சிகள், அரக்கோணம், ஆத்தூர், ஆற்காடு, ராமேஸ்வரம்பட்டி, எடப்பாடி, கள்ளக்குறிச்சி, குமாரபாளையம், செங்கோட்டை, திருப்பத்தூர், சில்லிபுத்தூர், திருவேற்காடு, தென்காசி, நெல்லிக்குப்பம், துவாக்குடி, பன்ருட்டி, பூந்தமல்லி, பொள்ளாச்சி, மலமலை நகர், வாணியம்பாடி, வெள்ளக்கோயில், உளுந்தூர்பேட்டை ஆகிய நகராட்சிகளில் 704.76 கோடி மதிப்பீட்டில் குடிநீர் மேம்பாட்டு பணிகள் செயல்படுத்தப்படும். சந்தைகள் தூத்துக்குடி, புதுக்கோட்டை மாநகராட்சிகள், ஆத்தூர், திருத்துறைப்பூண்டி, தேவக்கோட்டை, புஞ்சப்புளியம்பட்டி, பெரியகுளம், திருவாரூர் ஆகிய நகராட்சிகளில் 62.95 கோடி மதிப்பீட்டில் புதிய சந்தைகள் அமைக்கப்படும். திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி, அரியலூர், கள்ளக்குறிச்சி, திருக்கோயிலூர், முசிறி, மேட்டூர், கோபிச்செட்டிப்பாளையம், வாலாஜாப்பேட்டை ஆகிய நகராட்சிகளில் 38.80 கோடி மதிப்பீட்டில் ஏற்கனவே உள்ள சந்தைகள் மேம்படுத்தப்படும். வால்பாறை நகராட்சியில் 9 கோடி மதிப்பீட்டில் புதிய வணிக வளாகம் அமைக்கப்படும். மாநகராட்சி மற்றும் நகராட்சிகளில் பசுமை வேலிகளை அதிகரிக்கும் நோக்கில் இந்த ஆண்டு 27.26 கோடி மதிப்பீட்டில் 50 புதிய பூங்காக்கள் உருவாக்கப்படும்.
மாநகராட்சி மற்றும் நகராட்சி பகுதிகளில் 311.78 கோடி மதிப்பீட்டில் 69,500 புதிய LED தெருவிளக்குகள் அமைக்கப்படும். 45,700 பழைய தெருவிளக்குகள் புதிய LED விளக்குகளாக மாற்றப்படும். நீர்நிலைகள் மேம்பாடு, நீர்நிலைகளை புறமணித்து நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்துவதற்காக இவ்வரசு மிக முக்கியத்துவம் அளித்துக்கிறது. இந்த ஆண்டு 19.53 கோடி மதிப்பீட்டில் 25 நீர்நிலைகளில் கரைகள் பலப்படுத்தி நடைபாதைகள், பசுமைவெளி பூங்காக்கள். மேலும் திருச்சிராப்பள்ளி மாநகராட்சியில் உள்ள கொட்டப்பட்டு ஏரி, கொல்லங்கோடு நகராட்சியில் உள்ள ஏவிஎம் கால்வாய், மயிலாடுதுறை மற்றும் ராமநாதபுரம் நகராட்சியில் அமைந்துள்ள அனைத்து நீர்நிலைகளிலும் ஜெர்மன் வங்கி நிதியுதவியுடன் 95.35 கோடி மதிப்பீட்டில் புறநமைக்கப்படும். பல்லடுக்கு வாகன நிறுத்தம், சுற்றுலா பயணிகளை வசதிக்காக வாகன நெரிசலை குறைக்கும் வகையிலும் சுற்றுலா தரமான வால்பாறை நகராட்சியில் 6 கோடி மதிப்பீட்டில் பல்லடுக்கு வாகன நிறுத்தம் அமைக்கப்படும். நவீன இறைச்சி கூடங்கள் கடலூர் மாநகராட்சி, ராமநாதபுரம், காயல்பட்டினம், திருத்துறைப்பூண்டி, திருவந்திபுரம், பரமக்குடி, விழுப்புரம் நகராட்சிகளில் 6.25 கோடி மதிப்பீட்டில் புதிய நவீன இறைச்சி கூடங்கள் அமைக்கப்படும். மேலும் அருப்புக்கோட்டை மற்றும் மேட்டூர் நகராட்சியில் உள்ள இறைச்சி கூடங்கள் 1 கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும். விலங்குகள் இனப்பெருக்க கட்டுப்பாடு மையம் மாநகராட்சி மற்ற நகராட்சி பகுதிகளில் தெருநாய்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தும் பொருட்டு நகர்ப்புற உள்ளாட்சிகளில் விலங்கு இனப்பெருக்க கட்டுப்பாடு மையங்கள் முழுமையாக அனைத்து இடங்களிலும் அமைக்கப்படும். நவீன எரிவாயு தகன மேடைகள் சுற்றுச்சூழலை மேம்படுத்தவும் சுகாதாரமான சூழ்நிலை உருவாக்கவும் இந்த ஆண்டு 27.47 கோடி மதிப்பீட்டில் கடலூர், ஓசூர், தூத்துக்குடி, தாம்பரம், புதுக்கோட்டை, திண்டுக்கல் மாநகராட்சிகள், சிவகங்கை, விருதுநகர், உதகமண்டலம், மறைமலை நகர், பெரம்பலூர், அரியலூர், திருவந்திபுரம் நகராட்சிகள் புதிய நவீன எரிவாயு தகன மேடைகள் அமைக்கப்பட்டும். தஞ்சாவூர், காஞ்சிபுரம் மாநகராட்சிகள், வேதாரண்யம், அருப்புக்கோட்டை, விழுப்புரம், திருநன்றவூர், புகழூர் ஆகிய நகராட்சிகளில் உள்ள எரிவாயு தகன மேடைகள் மேம்படுத்தப்படும். மண்டல அலுவலகங்கள் புதிதாக உருவாக்கப்பட்ட நாமக்கல், புதுக்கோட்டை, திருவண்ணாமலை மாநகராட்சியில் ரூபாய் 48 கோடி மதிப்பீட்டில் புதிய மண்டல அலுவலகங்கள் அமைக்கப்படும். பள்ளி கட்டிட மேம்பாடு மாநகராட்சி மற்றும் நகராட்சி பகுதியில் உள்ள அரசு பள்ளி மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி பள்ளிகளுக்கு தேவையான புதிய வகுப்பறைகள் மற்றும் இதர உள்கட்டமைப்பு வசதிகள் 87.10 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும். பழுதடைந்துள்ள பள்ளி கட்டிடங்கள் ரூபாய் 52.26 கோடி மதிப்பீட்டில் சீரமைக்கப்படும். கழிவுநீரை சுத்திகரித்து மறு உபயோகம் செய்தல் கடலூர் மாநகராட்சி, தருமபுரி, அருப்புக்கோட்டை நகராட்சிகளில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து வெளியேறும் நீரினை மறு சுத்திகரிப்பு செய்து தொழிற்சாலைகள் பயன்படுத்த விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்படும். விடுபட்ட பகுதியில் பாதாள சாக்கடை திட்டம் தாம்பரம் மாநகராட்சி மற்றும் விருதுநகர் நகராட்சியில் விடுபட்ட பகுதியில் பாதாள சாக்கடை திட்டம் அமைக்க முதல் கட்டமாக தாம்பரம் மாநகராட்சி 750 கோடியும், விருதுநகர் நகராட்சிக்கு 50 கோடியும் தேசிய வீட்டு வசதி வங்கி மற்றும் ஜெர்மன் வங்கி நிதியுடன் செயல்படுத்தப்படும். புதிய பாதாள சாக்கடை திட்டங்கள் பாதாள சாக்கடை திட்டம் வசதி இல்லாத புதிய மாவட்ட தலைநகரான தென்காசி, ராணிப்பேட்டை நகராட்சிகளில் பாதாள சாக்கடை திட்டம் அமைக்க திட்ட அறிக்கை தயாரிக்கப்படும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் சட்டமன்ற பேரவையில் 3750 கோடி மதிப்பீட்டில் நகர்ப்புற உள்ளாட்சிகளில் புதிதாக சாலைகள் அமைக்கவும் தார் சாலைகள் புதுப்பிக்கவும் அறிவித்தார்கள். மேற்படி சாலைகள் அமைக்கும் போது தேவைப்படும் சாலைகளில் 880 கிலோமீட்டர் நீளத்தை 770 கிலோமீட்டர் நீளத்திற்கு ரூபாய் 481 கோடி மதிப்பீட்டில் மழைநீர் வடிகால் பணிகளும் மேற்கொள்ளப்படும். மேலும் மதுரை மாநகராட்சியில் மிகவும் பாதிப்புக்குள்ளான பழைய நகரப்பகுதியில் உள்ள மழைநீர் வடிகால்களை புறநமைக்கும் பணிகளும், ஒசூர் மாநகராட்சியில் நீர்நிலைகளை ஒருங்கிணைக்கும் வகையில் வடிகால் அமைக்கும் பணிகள் ஜெர்மன் வங்கி நிதியுதவியுடன் செயல்படுத்தப்படும். நகராட்சிகளாக தரம் உயர்த்தல் திருச்செங்கோடு, உடுமலைப்பேட்டை, பழனி ஆகிய 3 தேர்வுநிலை நகராட்சிகளை சிறப்பு நிலை நகராட்சிகளாகவும், நந்திவரம், கூடுவாஞ்சேரி, பல்லடம், ராமேஸ்வரம் ஆகிய 3 முதல்நிலை நகராட்சிகளை தேர்வுநிலை நகராட்சிகளாகவும், மாங்காடு, குன்றத்தூர், வெள்ளக்கோயில், அரியலூர், அம்பாசமுத்திரம் ஆகிய 5 2ஆம் நிலை நகராட்சிகளை முதல்நிலை நகராட்சிகளாகவும் தரம் உயர்த்தப்படும். பள்ளி கட்டிடங்கள் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு இவ்வரசின் தலையான நோக்கங்களில் ஒன்றாகும். பெருநகர சென்னை மாநகராட்சியிலிருந்து இந்த ஆண்டு புதிய பள்ளி கட்டிடங்கள் மற்றும் கூடுதல் வகுப்பறைகள் 75 கோடி மதிப்பீட்டில் கட்டப்படும். நடைபாதைகள் அமைத்தல் சென்னை பெருநகரை அழகுபடுத்தி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் பாதுகாப்பாக நடைபாதைகளை பயன்படுத்தும் விதமாக வாகனம் சாரா போக்குவரத்து திட்டத்தின் கீழ் பேருந்து தட சாலைகள் 170 கிலோமீட்டர் நீளத்திற்கு 200 கோடி மதிப்பீட்டில் நடைபெறும். நீர்வழி கால்வாய்களை சீரமைத்தல் பெருநகர சென்னை மாநகராட்சியில் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட வெள்ளத்தடுப்பு பணிகள் ஒரு பகுதியாக ரூபாய் 95 கோடி மதிப்பீட்டில் ஓட்டேரி, நல்லா மற்றும் விருகம்பாக்கம் கால்வாய்களை தடுப்பு சுவர் கொண்டு உயர்த்தவும், குப்பைகள் தேங்காமல் இருக்க பாதுகாப்பு வேலிகள் அமைக்கவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதியில் நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்த 52 கோடி மதிப்பீட்டில் புதிய பூங்காக்கள், பொதுநர இடங்களில் மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகள் அமைக்கப்படும். நீர்நிலைகளை புறமணித்தல் பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதியில் உள்ள ஏரிகள் மற்றும் குளங்களை மறுசீரமைத்து நீர்நிலைகளின் கொள்ளளவை அதிகரிக்கவும், அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வெள்ள பாதிப்பினை தவிர்க்கவும் ரூபாய் 120 கோடி மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ளப்படும்.
பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதியில் உள்ள பசுமையாக இயற்கை சூழ்நிலை ஏற்படுத்த 60 கோடி மதிப்பீட்டில் 30 புதிய பூங்காக்கள் அமைக்கப்படும். சிறந்த விளையாட்டு வீரர்களை உருவாக்கும் பொருட்டு பெருநகர சென்னை மாநகராட்சியில் அனைத்து மண்டலங்களிலும் ரூபாய் 45 கோடி மதிப்பீட்டில் உள் விளையாட்டு அரங்குகள் அமைக்கப்படும். பெருநகர சென்னை மாநகராட்சியில் மயான பூமிகளில் ரூபாய் 60 கோடி மதிப்பீட்டில் நவீன எரிவாயு தகன மேடைகள் அமைக்கப்படும். பெருநகர சென்னை மாநகராட்சியின் கள்ளிக்குப்பம், வில்லிவாக்கம் மற்றும் சைதாப்பேட்டை ஆகிய பகுதிகளில் இயங்கி வரும் இறைச்சி கூடங்களை நவீன வசதிகளுடன் 60 கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும். வணிக வளாகங்கள், தகவல் தொழில்நுட்பம், தொழில்துறை மற்றும் பிற துறைகளில் பெருகி வரும் இடைத்தேவையை பூர்த்தி செய்யும் பொருட்டு நோக்கிலும் வருவாயை பெருக்கும் நோக்கிலும் பெருநகர சென்னை மாநகராட்சியின் முக்கிய இடங்களில் பொது மற்றும் தனியார் துறை பங்களிப்புடன் நவீன வசதிகளுடன் கூடிய உயர்தர வணிக வளாகங்கள் கட்டி முடிக்கப்படும். பாலப்பள்ளம், நாட்டரசன் கோட்டை, புதுப்பாளையம், குன்னத்தூர், உடன்குடி, ஆரணி, ஏர்வாடி, கும்மிடிப்பூண்டி, பரமத்தி, திருப்புவனம், பர்கூர் ஆகிய 11 பேரூராட்சிகளில் ரூபாய் 49 கோடி மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிலையங்கள் அமைக்கப்படும். காரிமங்கலம், திப்பரப்பு, கலவை, புதுவயல், முக்கூடல், சிறுகமணி, காட்டுப்புத்தூர் மற்றும் சேரன்மாதேவி ஆகிய பேரூராட்சிகளில் ஏற்கனவே பயன்பாட்டில் உள்ள 8 பேருந்து நிலையங்கள் 10 கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும். சின்னசேலம், காவேரிப்பட்டினம், ஓடைப்பட்டி, பத்தமடை, ஒடுக்கத்தூர், பணப்பாக்கம், ஆயக்குடி, அரசலூர், பீமேட்டுப்பாளையம் ஆகிய 9 பேரூராட்சிகளில் 20 கோடி மதிப்பீட்டில் புதிய சந்தைகள் அமைக்கப்படும். காரிமங்கலம், காசிப்பாளையம், வாணிப்புதூர், பர்கூர், ஏர்வாடி, அந்தியூர், பள்ளத்தூர், சிறுகமணி, கருப்பூர் ஆகிய 9 பேரூராட்சிகளில் 7 கோடி மதிப்பீட்டில் சந்தைகள் புதுப்பிக்கப்படும். திருப்பேரூர், பீமேட்டுப்பாளையம், அத்தானி புதிய குடிநீர் பணிகள். திருப்போரூர், பீமேட்டுப்பாளையம், அத்தானி, கூகலூர், ஆலங்குளம், நசியனூர், கன்னிவாடி, நாட்ராம்பள்ளி, சூலேஸ்வரம்பட்டி, ஓடைக்குளம், குறும்பலூர், பர்கூர், மல்லாபுரம், நார்னமால்புரம், சங்கர் நகர் ஆகிய பேரூராட்சிகளில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் சீரான குடிநீர் வழங்க 140 கோடி மதிப்பீட்டில் அபிவிருத்தி பணிகள் நடைபெறும். 15 கோடி மதிப்பீட்டில் பேரூராட்சிகளில் நீண்ட காலமாக செயல்பாட்டில் இருந்து வரும் குடிநீர் திட்டங்கள், பிரதான குழாய்கள் மற்றும் பகிர்வான குழாய்கள் மாற்றியமைக்கப்படும். அறிவுசார் மையம் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு பயிற்சி பெற ஏதுவாக நடப்பாண்டில் திருக்கழுக்குன்றம், மீஞ்சூர், திமிரி, அரூர், பாலக்கோடு, களமங்கலம், பர்கூர், தேங்கனிக்கோட்டை, செஞ்சி, சுவாமிமலை, வல்லம், தரங்கம்பாடி, நத்தம், கோட்டையூர், ஆலங்குடி, ஜலகண்டாபுரம், கருப்பூர், வாழப்பாடி, தேனி மாவட்டத்தில் உள்ள வடுகப்பட்டி, நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள வேலூர் ஆகிய பேரூராட்சிகளில் 37 கோடி மதிப்பீட்டில் அறிவுசார் மையங்கள் அமைக்கப்படும். பேரூராட்சிகள் அனைத்து பருவ காலத்திலும் பயன்படுத்தும் வகையில் ரூபாய் 295 கோடி மதிப்பீட்டில் 360 கிலோமீட்டர் நீளமுள்ள மண் சாலைகளை தார் சாலைகளாக, காங்கிரீட் சாலைகளாக, பேவர் சாலைகளாக மாற்றி அமைக்கப்படும். சேதமடைந்த சாலைகளை சீரமைத்தல். பேரூராட்சி பகுதியில் இயற்கை இடர்பாடுகள், குடிநீர் மற்றும் பாதாள சாக்கடை திட்ட பணிகளால் சேதமடைந்த சாலைகள் ரூபாய் 670 கோடி மதிப்பீட்டில் சீரமைக்கப்படும். அலுவலக கட்டிடங்கள். திருப்போரூர், திருமலையம்பாளையம், நத்தம், அரியப்பாளையம், சலங்கப்பாளையம், மணச்சநல்லூர், கிருஷ்ணாபுரம், புதுவயல், கோம்பை, தாத்தையார்பேட்டை, சின்னக்காம்பாளையம், மூலனூர், வேப்பத்தூர், திருவிடைமருதூர், கண்ணம்பாளையம், தொண்டி, பாலகிருஷ்ணம்பட்டி, வாழப்பாடி, முளகுமூடு, தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருப்புவனம், கீரமங்கலம், பூலாம்பாடி, ஓடைக்குளம், மருதூர், வடமதுரை ஆகிய பேரூராட்சிகளில் 36 கோடி மதிப்பீட்டில் புதிய அலுவலக கட்டிடங்கள் கட்டப்படும். பள்ளி கட்டிடங்கள். பேரூராட்சி பகுதியில் உள்ள அரசு பள்ளிகளில் ரூபாய் 41.92 கோடி மதிப்பீட்டில் கூடுதல் வகுப்பறைகள் மற்றும் கழிப்பறைகள் கட்டும் பணிகளும், ரூபாய் 26.35 கோடி மதிப்பீட்டில் பழுதடைந்த பள்ளி கட்டிடங்கள் சீரமைக்கும் பணிகளும் ஆக மொத்தம் 70.27 கோடி மதிப்பீட்டில் பள்ளி கட்டிட பணிகள் மேற்கொள்ளப்படும். தமிழ்நாடு நகர்ப்புற வேலைவாய்ப்பு திட்டம். தமிழ்நாட்டில் உள்ள நகர்ப்புற வேலைவாய்ப்பு திட்டம் தற்போது 85 பேரூராட்சிகள் மட்டும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு மேலும் 87 பேரூராட்சிகளும் நகர்ப்புற உள்ளாட்சிகளுடன் இணைக்க உத்தேசிக்கப்பட்ட அனைத்து ஊராட்சிகளிலும் திட்டம் விரிவாக்கப்படும். சிறு அளவிலான தனி கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள், வடிகால்கள், ஓடைகள், ஆறுகளில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க ஆங்காங்கே நவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் சிறிய அளவிலான தனிநீர் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்படும். விலங்குகள் இனப்பெருக்க கட்டுப்பாடு மையம். பேரூராட்சி பகுதியில் தெருநாய்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தும் பொருட்டு பேரூராட்சி பகுதியில் விலங்கு இனப்பெருக்க கட்டுப்பாடு மையங்கள் அமைக்கப்படும். நவீன எரிவாயு தகன மேடைகள். சுற்றுச்சூழலை மேம்படுத்தவும் சுகாதாரமான சுற்றுச்சூழலை உருவாக்கவும் குளத்துப்பாளையம், மேட்டுப்பாளையம், வாலாஜாபாத், விளாம்பாக்கம், பணப்பாக்கம், கோட்டையூர், மார்க்கையன்கோட்டை, கங்குவார்பட்டி, வீரவல்லூர், ருத்ராவதி, புதுப்பாளையம், குச்சனூர், பூபதிபுரம், வீரபாண்டி, வேலூர், முக்கூடல் ஆகிய 16 பேரூராட்சிகளில் 29 கோடி மதிப்பீட்டில் நவீன எரிவாயு தகன மேடைகள் அமைக்கப்படும். தெருவிளக்குகள். பேரூராட்சிகளில் விரிவாக்கம் செய்யப்பட்ட பகுதிகளிலும் பேரூராட்சிகள் தரம் உயர்த்தப்பட்டுள்ள புதிதாக இணைக்கப்பட்டுள்ள ஊராட்சி பகுதிகளிலும் 1.5 லட்சம் எண்ணிக்கையிலான LED விளக்குகள் 65 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும். பேரூராட்சிகளின் மறுவகைப்பாடு. சர்க்கார் சாமைக்குளம், ஒத்தக்கால் மண்டபம், பிஎன்பட்டி, பொட்டநேரி நிலக்கவுண்டன்பட்டி, திருமலமிசை, பேராவூரணி, நம்பியூர், வாடிப்பட்டி, பர்கூர், பழனிசெட்டிப்பட்டி, குலசேகரம் ஆகிய தேர்வுநிலை பேரூராட்சிகள் மற்றும் செட்டிப்பாளையம், இடிகரை, மேல சொக்கநாதபுரம் ஆகிய
பேரூராட்சிகள் சிறப்பு நிலை பேரூராட்சிகளாகவும் மோப்பரிப்பாளையம், சாமலாபுரம், அகரம், மேலகரம், சூளேஸ்வரம்பட்டி, தொண்டாமுத்தூர், சேவகம்பட்டி, முதுகுளத்தூர் ஆகிய முதல்நிலை பேரூராட்சிகள் தேர்வுநிலை பேரூராட்சிகளாகவும் நங்கவழி, நெய்யூர், வெள்ளிமலை, பத்தளம், மண்டலக்காடு, புத்தளம், மண்டக்காடு, பூதிபுரம், தென்தாமரைக்குளம், ஒலகடம், கப்பிப்பாறை, ஆற்றூர், சோழபுரம், எலத்தூர், ஆலந்துறை ஆகிய இரண்டாம் நிலை பேரூராட்சிகளை முதல்நிலை பேரூராட்சிகளின் தரம் உயர்த்தப்படும். கூட்டு குடிநீர் திட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் காரப்பனை ஒன்றியம், கெம்மாராம்பாளையம், வெள்ளியங்காடி மற்றும் நெல்லித்துறை ஆகிய ஊராட்சிகளை சேர்ந்த 21 பழங்குடி குடியிருப்புகளுக்கு 2000 மக்கள் பயன்பெறும் வகையில் பவானி ஆற்றின் நீராதாரமாக கொண்டு 24.5 கோடி மதிப்பீட்டில் கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்படும். தாம்பரம் மாநகராட்சிக்கு வழங்கப்படும் குடிநீரின் தரத்தினை மேம்படுத்த 30 கோடி மதிப்பீட்டில் பொதுவான சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்படும். புவியியல் தகவல் அமைப்பு தளம் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தின் அனைத்து கூட்டு குடிநீர் திட்டங்களும் சொத்துக்களை புவியியல் தகவல் அமைப்பின் இணையதள டேஷ்போர்ட் கொண்டு வரப்படும். குறைதீர்வு மையம் அனைத்து நகர்ப்புற உள்ளாட்சி பகுதிகளுக்கும் குடிநீர் விநியோகத்தில் பொதுமக்கள் தெரிவிக்கும் குறைகளை உடனுக்குடன் நிவர்த்தி செய்ய தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் மூலம் தனி குறைதீர்வு மையம் உருவாக்கப்படும். பொது நீர் சேகரிப்பு கிணறுகள் தாமிரபரணி ஆற்றின் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போதெல்லாம் குடிநீர் விநியோகம் தடைபடுவதை தவிர்க்கும் பொருட்டு பொது நீர் சேகரிப்பு கிணறு அமைத்து தலைமை நீரேற்று நிலையத்துடன் இணைக்க ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும். 53 கூட்டு குடிநீர் திட்டங்கள் சென்ற ஆண்டு ஜல்ஜீவன் திட்டத்தில் நீட்டிப்பை எதிர்நோக்கி அறிவிக்கப்பட்ட 3 குடிநீர் திட்டங்கள், இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்ட 7 கூட்டு குடிநீர் திட்டங்கள் சேர்த்து 10 குடிநீர் திட்டங்கள் செயலாக்கத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும். இவற்றுடன் தமிழ்நாட்டில் உள்ள ஊரகப் பகுதியில் உள்ள குடிநீர் தன்னிறைவை பெறும் வகையில் தயாரிக்கப்பட்ட மீதமுள்ள கூட்டு குடிநீர் திட்டங்களையும் பொது மற்றும் தனியார் பங்களிப்புடன் நிறைவேற்ற அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும். முதல் கட்டமாக புதுக்கோட்டை, விராலிமலை, திருமயம் கூட்டு குடிநீர் திட்டம் இந்த முயற்சியில் எடுத்துக்கொள்ளப்படும். சென்னை பெருநகரின் மையப்பகுதியில் உள்ள மிகவும் பழமையான கழிவுநீர் கட்டமைப்புகளை புறநமைப்பதன் முதற்கட்டமாக 740.37 கோடி மதிப்பீட்டில் நெசப்பாக்கம் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் பணிகள் மேற்கொள்ளப்படும். புழல் சுத்திகரிப்பு நிலையம் புழலில் உள்ள பழைய 300 MLD சுத்திகரிப்பு நிலையத்தை 430.12 கோடி மதிப்பீட்டில் பொது மற்றும் தனியார் துறை பங்களிப்புடன் புறநமைக்கப்படும். ரூபாய் 60 கோடி மதிப்பீட்டில் அனைத்து கழிவுநீர் உந்து நிலையங்கள் மற்றும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அளவு மானிகள் பொருத்தப்படும். தொழில் பூங்காக்களுக்கு குடிநீர் வழங்குதல் கோவை மற்றும் திருப்பூர் பகுதியில் புதிதாக அமைய உள்ள வரப்பட்டி டிஃபென்ஸ் கேரிடர், கேத்தனூர் செமி கண்டக்டர் பார்க் மற்றும் சூலூர் ஏரோபோர்ஸ் பார்க் ஆகியவற்றிற்கு முருகம்பாளையம் குடிநீர் விநியோக திட்டத்திலிருந்து 7.5 MLD தண்ணீர் வழங்கப்படும். குறிப்பாக என்ன இருக்கு நீங்க மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் பக்கத்தில் இருந்து உதவி பண்ணுங்களா? இப்போது முதல்ல நமது தலைவர் 2021ஆம் ஆண்டு முதலமைச்சராக பொறுப்பேற்பட்டது தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தின் மூலமாக 4.28 கோடி மக்களுக்கு குடிநீர் வழங்கப்பட்டது. அது 1971ஆம் ஆண்டிலிருந்து இதுவரை. ஆனால் இந்த 4 ஆண்டு காலத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 3 கோடி மக்களுக்கு குடிநீர் திட்ட பணிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. வரும் செப்டம்பர் மாதத்திலே முழுமையாக 7.5 கோடி மக்களுக்கு அந்த தண்ணீர் வழங்குகிற திட்டம் நிறைவேற்றப்படும். மேலும் கூடுதலாக ஜல்ஜீவன் திட்டத்திலே நீட்டிப்பு தந்திருக்கிறார்கள் ஒன்றிய அரசிலிருந்து. அதில் இப்போது 10 குடிநீர் திட்டங்களை எடுத்திருக்கிறோம். ஏற்கனவே 3, இந்த ஆண்டு 7 குடிநீர் திட்ட பணிகளை நம்முடைய மாண்புமிகு நிதியமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சருடைய இதோடு அணிவித்திருக்கிறார்கள். அதோடு திருவண்ணாமலை கூட்டு குடிநீர் திட்டம் நம்முடைய மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் 2 ஆண்டு காலம் அறிவித்து விட்டு நிதிநிலை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கூட்டு குடிநீர் திட்டம், திருவண்ணாமலை கூட்டு குடிநீர் திட்டம் 7,194 கோடி, விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கூட்டு குடிநீர் திட்டம் 3,310 கோடி, திருநெல்வேலி தென்காசி கூட்டு குடிநீர் திட்டம் 896 கோடி, தஞ்சாவூர் திருவாரூர் கூட்டு குடிநீர் திட்டம் 1940 கோடி, கரூர் கடவூர் கூட்டு குடிநீர் திட்டம் 500 கோடி, நாமக்கல் மோகனூர் கூட்டு குடிநீர் திட்டம் 590 கோடி, புதுக்கோட்டை விராலிமலை கூட்டு குடிநீர் திட்டம் 1010 கோடி. அதை எடுத்துட்டோம், முதல் தவணையாக எடுத்திருக்கிறோம். திண்டுக்கல் குஜிலேம்பாறை கூட்டு குடிநீர் திட்டம் 890 கோடி, சிவகங்கை தேவக்கோட்டை கூட்டு குடிநீர் திட்டம் 920 கோடி. இதற்கான நிதி ஒதுக்கீடாக இதுவரை தமிழ்நாட்டில் தனியார் பங்களித்து கடல் நீரை குடிநீராக திட்டம் வந்திருக்கிறது. தனியார் பங்களித்துடன் கழிவறைகள் சுத்தம் செய்ய பணிகள் வந்திருக்கிறது. முதலாக கூட்டு குடிநீர் திட்டம் தனியார் பங்களிப்போடு நிறைவேற்றுவதற்காக நமது ஒன்றிய அரசிலிருந்து வருகிற நிதியம் கிடைக்கிறது. மாநில அரசினுடைய நிதியம் கொஞ்சமாக அறிவித்து
நிதிநிலைக்கு ஏற்ப இதெல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் முதலமைச்சரிடம் கேட்டேன். அவர் முதல் கட்டமாக 1510 கோடிக்கு புதுக்கோட்டையை எடுத்துக்கொள்ளுங்கள், படிப்படியாக எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படி இது நிறைவேறும் பட்சத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் இந்த 5 ஆண்டுகளிலே முழுமையாக வழங்கப்பட்டுவிடும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே இந்த குறிப்பாக எங்களுடைய துறை அதிகாரிகள் இந்த சிறப்பாக கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்களாக இதே வேலையாக இருக்கிறார்கள். நம்முடைய இந்த நிதிநிலை அறிக்கை தயார் செய்வதற்கு நம்முடைய தலைமைச் செயலாளர் முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்கள், முதன்மை செயலாளர் உதயசந்திரன் ஐஏஎஸ் அவர்கள், முதலமைச்சரின் முதன்மை செயலாளர் திரு உமாநாத் ஐஏஎஸ் அவர்கள், எங்களுடைய துறையின் அதிகாரிகள் முனைவர் கார்த்திகேயன் ஐஏஎஸ் அவர்கள், முனைவர் விஜயகுமார் ஐஏஎஸ் அவர்கள், ஹனீஷ் சாப்ரா ஐஏஎஸ் அவர்கள், திரு குமரகுருபரன் ஐஏஎஸ் அவர்கள், விவேகானந்தன் ஐஏஎஸ் அவர்கள், டிஜி வினய் ஐஏஎஸ் அவர்கள், கிரண் குரால் ஐஏஎஸ் அவர்கள், சிவராஜ் ஐஏஎஸ் அவர்கள். எனவே எங்களுடைய துறை அதிகாரிகள் அனைவருமே பேர் சொன்னால் நீண்ட நேரம் ஆகும் என்ற காரணத்தால் எங்களுடைய துறை செயலாளர்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு வெட்டு தீர்மானங்களாக அதிமுக சார்பில் 178 வெட்டு தீர்மானங்கள் தரப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் சார்பாக 75 வெட்டு தீர்மானங்கள் தரப்பட்டிருக்கிறது. பாமக சார்பாக 29 வெட்டு தீர்மானங்கள் தரப்பட்டிருக்கிறது. இடது கம்யூனிஸ்ட் சார்பாக 26 வெட்டு தீர்மானங்களும், பாஜக சார்பாக 15, விடுதலை சிறுத்தைகள் சார்பாக 707 பேரும் வெட்டு தீர்மானங்கள் தந்திருக்கிறார்கள். ஆக 330 உறுப்பினர்கள் வெட்டு தீர்மானங்களை 320 வெட்டு தீர்மானங்கள் தந்திருக்கிறார்கள். ஒன்றையுமே பார்த்து புத்தகமாக தயாரித்து அதற்கெல்லாம் பதில் தயாரிக்கப்பட்டு ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே வெட்டு தீர்மானங்கள் கொடுத்தார்கள், அமைச்சர் பார்க்கவில்லை என்றெல்லாம் கருத வேண்டாம். அனைத்தையுமே படித்திருக்கிறோம். எது தேவையோ அந்த தேவையை முதலிலே முன்னுரிமை தந்து அந்த பணிகளை நிறைவேற்றுவதற்கு உறுதியாக நாங்கள் செயல்படுவோம் என்பதை தெரிவித்து மாண்பு உறுப்பினர்கள் வெட்டு தீர்மானத்தை திரும்ப பெற்று மானிய கோரிக்கை நிறைவேற்றி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.